நடிகர் விஷால் நானும் மதுரக்காரனாண்டா என கூறும் வசனம் பின்னாளில் மிகப்பெரிய ட்ரெண்டாக மாறியது. மதுரைக்காரர்களின் புகழை பரப்பும் வகையில் இந்த வசனம் கடைசியில் லஞ்ச பணத்தை வாங்குவதற்கு நம்பிக்கை ஏற்படுத்த காவலர் பயன்படுத்தி சிக்கிக் கொண்ட சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சென்னையில் அரசு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு 1 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்ட தாசில்தார் மற்றும் அவருக்கு உதவிய காவலர் லஞ்ச ஒழிப்புத்துறையால் கையும் களவுமாக பிடிபட்டனர். சென்னை அடுத்த சோழிங்கநல்லூரில் அரசு நில ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி சமூக ஆர்வலரான பொன் தங்கவேல் என்பவர் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்துள்ளார். எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி உடனடியாக ஆக்கிரமிப்பை அகற்றுவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி உத்தரவிட்டார். நீதிமன்ற உத்தரவுப்படி சென்னை மாநகராட்சி மண்டலம் 15இல் உள்ள உதவி ஆணையர் நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிகிறது. இதனால் சமூக ஆர்வலர் மண்டல துணை ஆணையர் அமித்திடம் இதுகுறித்த புகாரை தெரிவித்த நிலையில் 3 நாட்களில் ஆக்கிரமிப்பை அகற்றுவதாக உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக தாசில்தார் சரோஜா கண்காணிக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் தாசில்தார் சரோஜா சமூக ஆர்வலரான பொன் தங்கவேலை அழைத்து அரசு நில ஆக்கிரமிப்பை அகற்றினால் உங்களது நிலத்தின் மதிப்பும் அருகில் உள்ள நில மதிப்பும் பல மடங்கு உயரும் என கூறியுள்ளார். இதனால் ஆக்கிரமிப்பை அகற்ற 1 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என கேட்டுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த சமூக ஆர்வலர் அந்த இடத்தை விட்டுச் சென்ற நிலையில் சில நாட்கள் கழித்து மீண்டும் சரோஜா அவரது வீட்டிற்கு பொன் தங்கவேலை அழைத்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்தால் போதும் எனவும் முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாய் தந்தால் போதும் என பேரம் பேசியுள்ளார். அதன் பிறகு ஆக்கிரமிப்பு அகற்றியவுடன் முழு தொகையை பெற்றுக் கொள்வதாக சரோஜா தெரிவித்து உள்ளார். இதற்கும் பொன் தங்கவேல் ஏற்காததால் முன்பணமாக 3 லட்சம் ரூபாய் தான் கொடுக்க முடியும் என பொன் தங்கவேல் தெரிவித்து உள்ளார். இருப்பினும் லஞ்ச பணம் தர பொன் தங்கவேலுக்கு விருப்பம் இல்லாததால் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் புகார் தெரிவித்து உள்ளார். புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கொடுத்த ஆலோசனையின்படி நேற்று ரசாயனம் தடவிய 3 லட்சம் ரூபாயை பொன் தங்கவேல் அடையாறில் உள்ள சென்னை கார்ப்பரேஷன் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றபோது சரோஜா தனது கணவரின் நண்பரான காவலர் அருண்குமார் என்பவரிடம் 3 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தை கொடுக்குமாறு தெரிவித்து உள்ளார். அவரிடம் பணத்தை கொடுக்க பொன் தங்கவேல் மறுத்த நிலையில் அருண்குமார் போன் செய்து தானும் மதுரைக்காரன் என்றும் தன்னை நம்பலாம் என கூறி பேசியுள்ளார். இதனை அடுத்து பொன் தங்கவேல் ரசாயனம் தடவிய பணத்தை காவலர் அருண்குமாரிடம் கொடுக்கச் சென்றபோது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக சுற்றி வளைத்து கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அருண்குமார் அளித்த தகவலின் பெயரில் தாசில்தார் சரோஜா அறைக்கு சென்று சோதனை மேற்கொண்டு அவரையும் கைது செய்துள்ளனர். சுமார் 4 மணி நேரம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சென்னை அடையாறு கார்ப்பரேஷன் அலுவலகத்தில் சோதனை நடத்தினர். பல முக்கிய ஆவணங்களையும் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் லஞ்ச விவகாரம் தொடர்பாக சோதனை நடத்தி போலீசார் கைது நடவடிக்கை மேற்கொண்டு வந்தபோது அப்போது அங்கு வந்த பாஜக பிரமுகர் கராத்தே தியாகராஜன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தென் சென்னை தேர்தல் அலுவலகமாக இருக்கும் இடத்தில் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியின்றி சோதனை நடத்தப்படுவதாக கூறியது காவல்துறையினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லஞ்ச வழக்கில் சோதனை செய்ய வந்த காவல்துறையினரை பாஜகவின் தென் சென்னை வேட்பாளர்களுடைய தகவல்களை எடுத்துச் செல்ல வந்ததாக கராத்தே தியாகராஜன் குற்றம் சாட்டியது காவல்துறையினருக்கே குழப்பத்தை ஏற்படுத்தியது. எங்களுக்கு என்ன டவுட்னா எங்க ரெக்கார்ட்ஸ் அலர்ட் பண்ணிருக்காங்க. பியூர்லி பிளாட்டன்ட் ஆஃப் லா. Police has no powers. டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்ஸ் வரலாம், அவங்க வந்து மேலே போய் ரைட் பண்ணலாம். எதுக்கு ரைட் பண்ணுறாங்க? வித்தவுட் ரிட்டர்ன் பர்மிஷன் ஃப்ரம் சிஐசி கொடுக்கணும். போலீஸ் ஹஸ் காட் நோ பவர்ஸ். லஞ்சம் பெறும்போது கையும் களவுமாக சிக்கிய தாசில்தார் மீது நடவடிக்கை எடுக்கும்போது பாஜக நிர்வாகியான கராத்தே தியாகராஜன் எதிர்ப்பு தெரிவித்தது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. இருப்பினும் லஞ்ச புகாரில் சிக்கி கைது செய்யப்பட்ட தாசில்தார் சரோஜா மற்றும் காவலர் அருண்குமாரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.